டெக்னாலஜி அது பற்றி கொஞ்சம் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், பட் நான் யூஸ் பண்ணது ஆக்சுவலி என் பேகு, நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சா எனக்கே தலை சுத்தம். ஒரு டைம் ஏர்போர்ட்டுக்கு நான் போனால் கேபின் பேக்கேஜில் இவ்வளோ சாமான் இருக்கும். எவ்வளோ சாமான்னா ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 10-15 kgs ஒன்லி எனக்கு கேஜெட்ஸ். நான் அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். வேரியஸ் வீடியோஸ்க்கு வேறு ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ ஆனால் நான் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து சிம்பிளிஃபை பண்ணலான்னு இருக்கிறேன். பிகாஸ் எல்லாமே எடுத்து போய் எல்லாமே பண்ண முடியாது. நான் என்ன ராவணாவா 10 கை வச்சுக்கின்னு. இப்போ வந்து நான் வந்து GoPro கூட கொலாபரேஷன், இன்ஃபேக்ட் நான் GoPro இந்தியா கூட எனக்கு கொலாபரேஷன் இருக்குது. நான் ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் பிளாகர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ எனக்கு வந்து லேட்டஸ்ட் GoPro ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு GoPro7 Black கொடுத்தாங்க. இது இந்த டைம் இப்போது GoPro8 Black வந்து இது கொஞ்ச நாளாகவே இருக்குது. ஆனால் நான் பிஸியாக இருந்த ட்ராவல் வீடியோஸ் ஷூட் பண்ணதுக்கு சரி இப்போ வந்து இதை வந்து நம்ம எடிட் பண்ணலான்னு நினச்சி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி ஷூட் பண்ண, எந்த மாதிரி கேமரா இருக்குது, இது ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் சொல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் காமிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்க எல்லா ஃபீச்சர்ஸ். ஸோ GoPro மெயின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது என்னன்னா இது ஆக்சுவலி ஒரு குட்டி கேமரா, ஆக்ஷன் கேமரான்னு சொல்லுவாங்க. குட்டி ஆக்ஷன்னா என்னன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் மொபைலில் இல்லைன்னா டிஎஸ்எல்ஆரில் கூட. இப்போது ஃபோனு வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதாவது ஸ்பீடாக போச்சுன்னா ஃபுல் பிளர்ராக இருக்கும். அதனால் இதெல்லாம் பிளர் வராது. இது வந்து இன்ஃபேக்ட் இது பண்ணிருந்தே அது மாதிரி ஆக்ஷன் லைக் ஏதாவது மோஷன் இருக்குது, மோஷன் ஓடும்போது இல்லைனா ஏதாவது மூவ் ஆகும்போது இது அதில் ஃபோட்டோ வீடியோ நிறைய ஆப்ஷன்ஸ் எதோ பண்ணலாம் இதை வச்சுக்கலாம். ஆனால் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஷேக்கும் ஆகாது. இப்போ வீடியோ எடுக்கும்போது நீங்கள் ஓடிக்கினே வீடியோ எடுங்க கேமராவில், நார்மல் மொபைல் கேமரா இல்லை டிஎஸ்எல்ல டிக்கு 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 டிக்குன்னு ஆடும். இல்லை இது அப்படியே ஆடாது. இது வந்து அப்படியே ஸ்மூத். உங்களுக்கு ஒரு மூவி பண்ணுறோமே, மூவி சங்கர் மூவி ஷூட்டிங் பாடியே ஃபீல் ஆகும். அதே ஸ்மூத்லெஸ்ல போய் இப்படி மூவ் ஆகி லைக் உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் மூவ் சொல்லுவாங்க மூவிக்குலாம். ஸோ சினிமேட்டிக் மூவி, சினிமேட்டிக் ஷூட்டு அதெல்லாம் GoProல ஆங்கிளா பண்ணலாம். அது வேற ஆங்கிள் வருகிறது. ஃபிஷ் ஐ லென்ஸ்னு ஒரு உங்களுக்கு மீன் கண்ணுல இருந்து பார்த்தா எப்படி இருக்கோ அது தட்ஸ் வாட் இந்த லென்ஸ் இட் ஸ்டார்டட். ஒரு இந்த கம்பெனி ரொம்ப ரெவல்யூஷனரி கம்பெனி. பண்ணது எல்லாம் குட்டி கேமராஸ். இது வைக்கல் எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ். நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது பாத்தீங்கன்னா நான் வந்து மேக்ரோ டிராவலர் பிராண்டிங் வேற ஒட்டலாம் வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி GoPro7 Black லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இப்போ லேட்டஸ்ட் மாடல் பேசுறது நம்ம வந்து GoPro8 Black ரெண்டு மாடல் விட்டுக்கிறோம். GoPro8 Black ஒன்னு, அப்புறம் GoPro Max. GoPro Max அப்புறம் அதுவும் என்கிட்ட ரிவ்யூக்கு வந்தோடனே நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் அது நான் வெயிட் பண்றேன் பிகாஸ் அது 360 கேமரா. பட் இப்போதைக்கு GoPro8 Black பத்தி பேசலாம். ஸோ த மெயின் ஃபீச்சர்ஸ் சொன்னா GoPro8 Blackல வந்து மெயின் வந்து ஸ்டெபிலிட்டி. இந்த வீடியோ ஹைப்பர் ஸ்மூத் 2.1 ஏறி இருக்குது. இப்போ வீடியோ ஸ்மூத்தா போகும். லைக் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் ஷூட் பண்ணி. பட் அது முன்னாடி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து வண்டியில ஓட்டு வச்சிருக்கிறேன் சரியா. ஆனா நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் தானே எப்படி இருக்குதுன்னு. டிக்கி ஹம்ப் அப்புறம் பாட் ஹோல்ஸ் எல்லாத்துலயும் மேல கீழே போகும். அப்போ இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேல கீழே இமிடியேட்டா தெரியாது. அது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்மூத் மூவ்மெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் பார்க்க. ஏதோ மூவி ஷூட்டிங்ல பண்ண மாதிரி. அப்புறம் நிறைய மோட்ஸ்னா நிறைய டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஷூட்டிங், வேற டெக்னிக்ஸ் ஆஃப் ஷூட்டிங்லாம் இதுல வந்து ஜென்ரலி ஒரு போட்டோகிராஃபர் சொன்னீங்கன்னா அவங்க ஜென்ரலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு மேனுவல் ஆட்டோ செட்டிங்ஸ்ல வச்சு ஷூட் பண்ண பிடிக்காது. மேனுவல் செட்டிங்ஸ்ல ஷூட் பண்ண இதுல வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. they have given manual settings, raw image ஷூட் பண்ணலாம். அப்புறம் எடிட்டிங் ரொம்ப ஈஸி. இவங்களுக்கு GoPro ஆப் வருது, அதை கூட செக் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்து இது வாட்டர் ப்ரூஃப். எல்லாமே வாட்டர் ப்ரூஃபா இருந்துச்சு. பட் இது எவ்வளவு வாட்டர் ப்ரூஃப்னா எனக்கு கேஸ் எதுவும் போடுறது வேணாம். 33 feet வைக்கல் ஈஸிலி 10 மீட்டர் வைக்கல் ஈஸிலி தண்ணியில போலாம், எதுவுமே ஆகாது. ஸ்லோமோ இருக்குது, 4K ஷூட்டிங் 60 ஃப்ரேம். அப்புறம் டைம் ராப்னு அதோட டைப் ஆஃப் ஷூட்டிங் மோட் நானும் காமிக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் வருது. ஸோ இனிமே நான் இதுல வைஃபை இருந்துச்சுன்னா டைரக்ட்லி நான் வந்து உங்களுக்கு இங்க இருந்து ஸ்ட்ரீம் பண்ணி காமிக்கலாம். லைக் ஃபேஸ்புக் ஸ்ட்ரீம் லைவ் மாதிரி, இன்ஸ்டாகிராம் லைவ் மாதிரி, யூடியூப் லைவ் மாதிரி. இது ஒன் பர்ஸ்ட் மோட், சூப்பர் போட்டோ, HDR மோட், ரா நான் சொல்ல மாதிரி. தேர்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வைக்கால் இது எந்த மாடல் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த மாடல் 7ல கூட இல்லை. ஸோ என்னன்னா இங்க வந்து நான் இப்போ வந்து வேற எதுக்கோ அதுக்கு போடுறேன்னா அப்போ ஒரு கேஸ் வேணும். கேஸ் இல்லாம அது ஃபிட் ஆகாது. பாருங்க இப்போ காமிக்கிறேன். போடுறேன் ஃபிட்டே ஆகாது. ஸோ எப்படி ஃபிட் ஆகும்? பட் இதுல வேற மெத்தட் இருக்குது. ஓபன் ஆகி ஆட்டோமேட்டிக் அது இன்பில்ட் இருக்குது, அதுலேயே ஃபிட் ஆகும். ஸோ வேற லெவல். அது கேமரா லென்ஸ் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்லா இருக்குதுன்னு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அப்புறம் காஸ்ட் எவ்வளோ, எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லும் மாதிரி அன்பாக்ஸ் பண்ண போறோம்.
ஸோ இதில் என்னன்னா 12 மெகாபிக்சல் கேமரா, 4K ரெக்கார்டிங் பண்ணலாம், 60 ஃப்ரேம்ஸ், அப்புறம் 10 மீட்டர்ஸ். நான் சொல்ல மாதிரி 1080 லைவ் ஸ்ட்ரீமிங், அதுதான் மெயின். ஸோ லெட்ஸ் டூ தி அன்பாக்சிங். இது ஃப்ரெஷ் பீஸ். இப்படி வச்சு இப்படி தூக்கி வந்துச்சு வெளியே. ஸோ இதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டு அது நான் அப்புறம் சொல்லுவேன். எல்லோரும் காஸ்ட்னு நினைக்குவீங்க. காஸ்ட்லாம் லேட்டாக சொல்லணும், லேட்டஸ்டாக தான் சொல்லணும், இப்போவே சொல்ல மாட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸு இப்படி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணுன்னா இங்கே அடியில் இப்படி வச்சு அப்புறம் பின்னாடி டப்பா ஓப்பன் பண்ணி இந்த மேனுவல்ஸ், GoPro ஸ்டிக்கர்ஸ், மேனுவல் வாரண்டி புக்கு, மேனுவல் புக்கு எப்படி ஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மேலே எப்படி ஃபிட் பண்ணணும், சார்ஜ் எப்படி பண்ணணும், பவர் ஆன் பவர் ஆஃப் எப்படி பண்ணணும், எல்லா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இது ப்ளஸ் GoPro என்னன்னா அன்லிமிட்டெட் க்ளவுட் ஸ்டோரேஜ் வேறு கொடுக்குறாங்க GoProக்கு. இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ வடியே பண்ணாதீங்க GoPro ப்ளஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி நாம் யூஸ் பண்ண மெத்தடில் நிறைய பிரச்சனை ஆகும். ஸோ பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குது, ஒரு கேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு மவுண்ட்டுக்கு இருக்குது. செகண்ட் இப்படி வரும். இந்த மவுண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு காமிக்கிட்டான். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது லிஃப்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி லூஸ் பண்ணால் ஸ்க்ரூ இப்படி இது ரிமூவ் பண்ணால் வந்துச்சா. அப்புறம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துச்சு. இதுதான் மவுண்ட்டு. ஸோ மவுண்ட்டு வெளியே வந்துச்சு. ரொம்ப 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 ஈஸி இது செட்டப் பண்ணுறது. இப்போ GoPro வந்துச்சு பாருங்கள். இது இப்படி இருக்க போகுது உங்களுக்கு GoPro. இதுதான் GoPro8 Black. பக்கத்தில் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு GoPro8 Black 7ஓட பெருசாக இருக்குது. இதுதான் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் பக்கத்தில் கம்பேரிசனில் கொடுக்குறேன். கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இல்லை. ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனையும் எடுத்துடலாம். இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நிஜமாக ஏதோ ரெக்கார்ட் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டோம். அப்புறம் இதுதான் GoPro8 Black. ஸோ நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேட்ரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஆஸ் அ ட்ராவல் பிளாகர் எங்கெங்கே நான் இப்போ அண்டர் வாட்டர் போகுதுன்னா இது சூப்பர், நான் சைக்கிள் ஓட்டுறேன்னா இது சூப்பர், நான் வாக்கிங் பண்ணுறேன்னா இது சூப்பர், நான் ரன்னிங் பண்ணுறேன்னா இது சூப்பர். ஸோ எல்லா மோஷனுக்கும் இது சூப்பரான கேமரா. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஆப்வியஸ்லி எல்லா செட்டிங்ஸும் இருக்காது, வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒன்றுக்கு. ஸோ இங்கே பேட்ரி கூட இங்கே பார்த்தீங்கன்னா இது பேட்ரி இப்படி ஆக்சஸ் பண்ணலாம் இல்லை, ஆனால் இதில் பேட்ரி இப்படி ஆக்சஸ் பண்ணலாமா? அதான் பேட்ரி. இங்கே கேபிள் சார்ஜர் இருக்குது, கார்டு ஸ்லாட். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் சார்ஜர், கார்டு ஸ்லாட் ரெண்டும் தெரியுதா? ஸோ இங்கே தான் பேட்ரி சார்ஜ் பண்ணலாம். பேட்ரி கொஞ்சம் வித்தியாசமாகுது இந்த டைம் GoProது. லாஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேறு. ஐ திங்க் ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் பேட்ரி. பட் இது GoPro7 பேட்ரி, இது 8 பேட்ரி, ரெண்டும் ஒரே டைப் இருக்குது. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் மெயின். இதுதான் இப்போது மெயின். பார்த்தீங்கன்னா இது பேட்ரி எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். கார்டு இருக்குது என்கிட்ட, போட்டு பார்க்கலாம். பவர் ஆஃபா, பேட்ரி இல்லையா? பரவாயில்ல, கார்டு போட்டு. ஸோ என்கிட்ட 128 GB கார்டு இருக்குது. அவங்க ஜென்ரலி 32 GB கொடுக்குவாங்க இன்பில்ட்டில். பண்டில் வேறு இருக்குது. ஸோ மற்ற ஆக்சசரிஸு அதெல்லாம் கிடைக்கும். கார்டு ரெடி. இது பவர் பட்டன் இங்கே 1 2 3 ரெடி ஆச்சு. இப்போ பாருங்க என்ன சொல்லுது, நியூ ரியல் டைம் இப்படி காமிக்கும் டிஸ்பிளே. சூப்பராக இல்லை? இது ஃபோட்டோஸுக்கு. இது நெக்ஸ்ட்டு இது வீடியோ மோட் வருங்க. வீடியோ மோடில் இது வைட் ஆங்கிள், த ஃபிஷ் ஐன்னு நான் சொன்னேன் அது. இப்போது நெக்ஸ்ட்டு இது ஃபோட்டோ மோட். ஸோ ஃபோட்டோலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போகலாம். நீங்கள் பாருங்கள் என்ன இது ஃபோட்டோஸில் ஃபோட்டோ, லைவ் பர்ஸ், நைட் மோட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இது நைட் மோட். வீடியோவில் ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டி, ஸ்லோமோ, சினிமேட்டிக், இதுவும் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. ஐ திங்க் ஜென்ரலி நம்ம லீனியரில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சினிமேட்டிக் இது வியூ, இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். அதே சூப்பர் வியூவில் பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு வியூ? இது ரெகுலர், ஸ்டாண்டர்ட், இது வைட் ஆங்கிள் பார்த்தீங்களா? ஸோ வேறு வியூ இருக்குது, டிபெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போனாலையும் அது லுக்கே வேறு. ஸோ இது நெக்ஸ்ட்டு, இது டைம் லேப்ஸ் ஆப்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைம் லேப்ஸ், நைட் லேப்ஸ். ஸோ நிறைய சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் 1 by 1 அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இதுதான் ப்ராடக்ட் பற்றி பேசலான்னு. ஸோ அதை சொல்லி போய்க்கு இங்கே நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இன்னொன்று, நான் இது உங்களுக்கு பண்டலில் வராது, ஆனால் நான் யூஸ் பண்ணது ரொம்ப குவைட் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப இல்லை, குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா டோம்னு சொல்லுவோம். புதுசு வாங்கினேன், ரொம்ப காஸ்ட்லி. இதுதான் இப்போ இருக்கோ டோம்னு. ஸோ இது என்ன பண்ணோம், இது அண்டர் வாட்டர். இப்போ நான் அண்டர் வாட்டர் எதுக்குன்னா, நாட் ஃபார் வாட்டர் ப்ரூஃப், பட் ஆக்சுவலி இதுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, when I want to shoot தண்ணி அடியில் ஃபுல் கிளாரிட்டி வேணும்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தண்ணி அடிக்கும், அதில் உங்களுக்கு கிளாரிட்டி வராது. இப்போ இது ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ டோமில் யூஸ் பண்ணேன். பட் அது 7 பிளாக்கில் பண்ணேன், GoPro 7 Black. ஸோ ஹீரோ 7 Black, பட் இது ஹீரோஸ் 8 Black. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ இப்படி இது யூஸ் பண்ணால் இது மாதிரி ஃபுட்டேஜ் வரும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு, வாட்டர் உள்ள போகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், இது ஒரு 5000. ஸோ ஃபைனலி இந்த காஸ்ட்டுக்கு வரலாம். இப்போ கெஸ் பண்ணுங்க எவ்வளோ காஸ்ட் இருக்கலாம். இது ஆக்சுவலி $400 யூஎஸில், இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 34,000 வச்சுக்கலாம், 33,999. ஸோ சிலர் கம்மியாக கூட கிடைக்கும் எங்கேயாவது ஆஃபர்ஸ் இதெல்லாம் இருந்தால். பட் இது எம்ஆர்பி காஸ்ட், இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பண்ணி இந்த காஸ்ட்டில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா வர்த் இட். எஸ்பெஷலி நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க ரெகுலராக, உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறது ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும். மொபைல் எனிவே இருக்குது, டிஎஸ்எல்ஆரும் இருக்குது, பட் அதெல்லாம் இது கூட வேணும். இது கூட இப்போது நெசசிட்டி. ஸோ அதுக்கு தான் இப்போது 8 Black அண்ட் GoPro Max, இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டும் செக் பண்ணுங்கள். என் மேக்ஸ் வந்தோன்னா அதுவும் ரிவ்யூ பண்ணுறேன். அது வைக்கல். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி டிராவலிங். மேக்ரோ டிராவலர் உலக சுற்ற வாலிபன் வீடியோ டேக் 1. இப்போ பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் புது வீடியோஸ் மேக்ரோ டிராவலர் தமிழ் மிஸ் பண்ணாதீங்க.